Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே திமுகவினர் தாக்கியதில் சமூக ஆர்வலர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம் இணைகிறார். பாலசுப்ரமணியம், வணக்கம். இந்த கொடூர தாக்குதல் எதனால் நிகழ்ந்தது? தற்போது அவருடைய நிலை என்ன? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சோகண்டி பகுதியைச் சேர்ந்தவர் மைக்கேல் ராஜ் என்கிற விஜயராஜ். மைக்கேல் ராஜ் சமூக ஆர்வலராக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் சோகண்டி ஊராட்சியில் நடைபெறும் முறைகேடுகள், நிதி கையாடல் குறித்து பல்வேறு தகவல்களை கேட்டு வரும் நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு கேள்விகளை எழுதி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பகுதியின் சோகண்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் பூர்ணிமா பால்ராஜ், அவரது கணவர் பாலா என்கிற பால்ராஜ் இவர் திமுகவின் மாவட்ட கவுன்சிலராக இருந்து வருகிறார். கடந்த 2 வருட திமுக மாவட்ட கவுன்சிலர் பால்ராஜ் சோகண்டி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மணல் திருட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அது குறித்து மைக்கேல் ராஜ் கேள்வி எழுப்பியதாகவும் அரசு அதிகாரிகளுக்கு மணல் திருட்டு குறித்து தகவல் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் திமுக ஆட்சியில் எந்த அலுவலர்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊராட்சியில் சாலை அமைக்காமல் சாலை அமைத்ததாக கூறி பணம் எடுத்துள்ளதாகவும் கையூட்டு பெறவுள்ளதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இந்த நிலையில் மாவட்ட கவுன்சிலர் பால்ராஜ் மற்றும் அவரது அடியாட்கள் இன்று மைக்கேல் ராஜை பயங்கரமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் இவரது வீட்டில் நுழைந்து அவரது வீட்டை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் மைக்கேல் ராஜ் உடனடியாக மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு தொலைபேசி மூலம் தகவல் தொடர்ந்து குமாரசத்திரம் காவல்துறையினர் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு அடைந்தனர். இந்நிலையில் இன்று பயங்கர ஆயுதங்களுடன் மைக்கேல் ராஜை காரை அடித்து உடைத்து சேதப்படுத்தி இந்த மைக்கேல் ராஜின் மீது கொலைவெறி தாக்குதல், அதாவது தலையில் கத்தியாலும் வெட்டியும் கைகால்களை உடைத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டனர். எனவே கொலை முயற்சி தாக்குதல் நடத்திய திமுக மாவட்ட கவுன்சிலர் பால்ராஜ் மற்றும் அவரது மனைவி பூர்ணிமா பால்ராஜ் மற்றும் அவரது அடியாட்கள் மீது காவல்துறை நடவடிக்கை வேண்டும் என மைக்கேல் ராஜின் ஆதரவாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்று சுங்காசத்திரம் காவல் நிலையத்தில் இதில் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் எடுக்கூடிய உறுதிகள் தொடர்ந்து காவல் நிலையத்தை புகார் அளித்துள்ளனர். மேலும் திமுக மாவட்ட கவுன்சிலருக்கு தங்களுக்கு ஆபத்து உள்ளது என்றும் பாதுகாப்பு வேண்டும் என்றும் முன்னதாக காவல் நிலையத்தை புகார் அளித்தும் காவல்துறையின் அலட்சியமாக இருந்ததால் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. தற்போது வரை வழக்கு பதிவு செய்யாததால் காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் உடனடியாக மாவட்ட கவுன்சிலர் பால்ராஜ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பூர்ணிமா பால்ராஜ் அவர்கள் தாக்கிய அவர்கள் மற்றும் மைக்கேல் ராஜை தாக்கிய அடியாட்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் குடும்பத்தினர் வேண்டுகோள் எழுதினர். தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மைக்கேல் ராஜ் மற்றும் தாக்குதல் உள்ளான அவரது உறவினர்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி கேட்டதால் கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது. அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.